ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்புறம் ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜஸோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, அடுத்தது இந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதை தாண்டி இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க அப்படின்னு பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாச்சல் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2628. இதை ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2707. இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெருந்துறை அப்படின்ற ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ் தான். ஏசிடி அப்ரூவல் வச்சிருக்காங்க, அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியா இருக்காங்க, நாக்ல ஏ கிரேட் வச்சிருக்காங்க. இதை ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுமே ஆட்டோனமஸ் காலேஜ் தான். எம்பி அக்ரிகேஷன் வச்சிருக்காங்க, நாக்ல ஏ கிரேட் வச்சிருக்காங்க, அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியா இருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒவ்வொரு வகையான டிபார்ட்மெண்ட்ஸும் இங்கே ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 யூஜி கோர்ஸை அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில கோர்சஸ் இப்போ நான் சொல்கிறேன். எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. ஏஐடிஎஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல வகையான கோர்ஸை அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த காலேஜஸோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 135+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், எக்ஸாவேர், டெக் மகேந்திரா, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜை பார்த்தீங்கன்னா 3.5 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டாடா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஆஸ்பேஸ் சிஸ்டம்ஸ், சோஹோ, டெக் மஹேந்திரா, ஐபிஎம், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 142+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 15 lakhs per annum வரைக்குமே கொடுத்துருக்காங்க. பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 97% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. இது ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 93.7% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈரோடு செகண்டரி இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், இல்ல பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த ரெண்டு காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, ஏன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.